श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगदस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் பிரதம ஜிதந்தே ஸ்தோத்திரம் முடிந்து 20 ஸ்லோகங்கள் முடிந்து அடுத்தது இரண்டாவது ஜிதந்தே ஸ்தோத்திரம், த்விதீய ஜிதந்தே ஸ்தோத்திரம் ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் இதுவரைக்கும் 8 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கி 9, 10, 11 3 ஸ்லோகங்கள் சேவிக்கலாம். 9வது ஸ்லோகம். मनसा कर्मणा वाचा शिरसा वा कथंचन त्वां विना नान्यमुद्दिश्य करिष्ये किंचिदप्यहम्. मनसा कर्मणा वाचा शिरसा वा कथंचन त्वां विना नान्यमुद्दिश्य करिष्ये किंचिदप्यहम्. अडियेन मनत्तिनालो इल्लै செயலினாலோ இல்லை வாக்கினாலோ இல்லை தலையினாலோ தேவரீரை தவிர்த்து மற்றொருவரை நோக்கி எப்படியும் எதையும் செய்ய மாட்டேன். மனசினாலேயோ வாக்கினாலேயோ செயலினாலேயோ தலையினாலேயோ தேவரீரை தவிர உம்மை தவிர வேறு யாரையும் பார்த்து நோக்கி எதையும் செய்ய மாட்டேன், எப்படியும் ஒன்றையும் செய்ய மாட்டேன். அழகாக தெரிவிக்கிறார்கள். அனன்ய கதிஹி அப்படிங்கிறது, வேறு கதி இல்லை எனக்கு, தேவரீர் தான் கதி. ஏன்னா போன ஸ்லோகத்திலேயே சொன்னார், பிதா மாதா சுகிருத் பந்துகு பிராதா புத்திரஸ்வமேவகி வித்யா தனஞ்ச காமியஞ்ச நானியர் கிஞ்சித் வயா வினா. தந்தை, தாய், சிநேகிதன், உறவினன், சகோதரன், பிள்ளை, செல்வம், பொருள், எல்லா பயன் தேவரீரே, தேவரீரை தவிர்த்து வேறு ஒரு பொருளும் இல்லைன்னு அங்கே சொன்ன மாதிரி சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் மும்மணி கோவையில் தெரிவிக்கிறார். பயின்மதி நீயே பயின்மதி தருதலின் வெளியும் நீயே வெளியுறமிற்றலின் தாயும் நீயே சாயதந்துகத்தலின் தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின். ரொம்ப அழகான பாசுரம் மும்மணி கோவை. அந்த மாதிரி தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்லோகத்தில் 9வது ஸ்லோகத்தில் அகம் அடியேன் மனசா மனத்தினாலோ கர்மனா செயலினாலோ வாச்சா வாக்கினாலோ சிரசா வா தலையினாலோ சிரசினாலோ துவாம் வினா தேவரீரை தவிர்த்து அந்நியம் மற்றொருவரை உத்திஷ்ய நோக்கி கதஞ்சன எப்படியும் கிஞ்சிதப்பி ஒன்றையும் ந கரிஷ்ய செய்ய மாட்டேன். சிந்தையாலும் சொல்லாலும் செயலினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்த அடியேன் கரணத்ரயத்தினாலும், அதாவது வாக்கு மனசு உடல், மைண்ட் பாடி ஸ்பீச், இந்த 3னாலும் உன்னை தவிர்த்து வேறொருவரை உத்தேசித்து வேறொருவரை நோக்கி யாதொன்றும் செய்ய மாட்டேன். தேவரீரை ஒழிய உம்மை தவிர இன்னொருவரை நெஞ்சால கூட நினைக்க மாட்டேன். வாய்க்கொண்டு பேச மாட்டேன், தலையினால் வணங்க மாட்டேன். எந்த நிலையிலும் பிறரை நோக்கி யாதொன்றும் செய்ய மாட்டேன். எது வேணுனாலும் உம்மக்கிட்ட தான் வருவேன். அனன்ய கதிகி ஆள வந்தார் தெரிவிக்கிறார். ந தர்மனிஷ்டோஸ்மின் அச்சாத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனகா அனன்ய கதிகி சரண்ய தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தி. அகிஞ்சனகா எம்பெருமானை அடைய இப்படி எந்த விதமான கர்மஞான பக்தியோகம் அற்றவன் அடியேன், அனுஷ்டிக்க முடியாத நிலையில் இருப்பவன் அடியேன், அசக்தன் அசமர்த்தன். அப்படி இருப்பவன் அனன்ய கதி புகழொன்றில்லா அடியேன் என்று நம்மாழ்வார் அருளிய நிலையில் உள்ளவன் அடியேன். வேறொன்றை எனக்கு கைப்பற்ற இயலாதவன், வேறொன்று எனக்கு கிடையாது, நீர்தான் எல்லாம். தொற்பாத மூலம் சரண்யா
எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்தராத்மாவான என்னை நீ சரணமாக பற்றினால் ந பிபேதி குதஷ்சன என்றபடி எங்கே இருந்தாலும் உனக்கு அச்சம் பயம் இருக்காது என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் எம்பெருமான் அருளினது. மாமேகமேவ சரணம் ஆத்மானாம் சர்வதேகினாம் யாகி சர்வாத்ம பாவேன யாஸ்யசி ஹ்யகிருத்தோ பயம் யாஸ்யசி ஹ்யகிருத்தோ பயம் அபயம். ஸோ இந்த இடத்துல எந்த பயத்தையும் நான் போக்குகிறேன், உனக்கு அச்சமே இருக்காது என்னை சரணமாக பற்றினான். தொற்பாத மூலம் தேவருடைய திருவடிகளை என்றது. நாண்யம் தேவம் உபாசீத விஷ்ணு பரமகாரணாத் மாயாம் உத்தர்த்து காமோவை மாயீயோ தேவதா கணஹ ந சான்யா ஞான கர்மபியாம் நானிய பக்தியா பரம் பதம் பிராப்னோதி புருஷஸ்தஸ்மாத் தமேவ சரணம் பிரஜேத். இது எல்லாவற்றிற்கும் காரணமான ஸ்ரீ விஷ்ணுவை தவிர, எல்லாவற்றிற்கும் காரணபூதனான ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தேவதைகளை பிறவி நீங்கி மேலே செல்ல விரும்புபவன், பிறவி கடல் நீந்துவதற்கு ஆசைப்படுபவன், இனிமே எனக்கு ஜன்மம் வேண்டாம் மோட்சம்தான் வேணும் என்று விரும்புபவன் வேறு தேவதைகளை உபாசிக்க கூடாது. ஏன்னா அவர்களும் நம்மை போல ஜீவாத்மாக்கள். மற்றைய தேவர்களை பற்றி கர்மஞான பக்தி யோகங்களால் பரமபதம் அடைய முடியாது. ஆகவே ஸ்ரீ விஷ்ணுவையே சரணமடைய வேண்டும்னு இந்த ஸ்லோகம் காட்டுகிறது. இப்படி ஸ்ரீ சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணா அதிகாரத்தில் சச்சரித்திர ரட்சையில் சுவாமி தெரிவிக்கிறார், எம்பெருமானை தவிர ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தேவதைகளை சேவிக்கவோ உபாசிக்கவோ தரிசிக்கவோ அந்த தேவதைகளின் இருப்பிடத்தில் நுழைவதோ கூடாது. நாண்யம் தேவம் உபாசித்த நாண்யம் தேவ நிரீட்சயத் நாண்யத் பிராசாதம் ஆரோஹேத் நாண்யத் ஆயதனம் விஷேத். மேலும் எம்பெருமான் திருவடிகளை ஆசிரயித்தவர்களுக்கு எல்லா பயமும் நீங்கும். காலேஷு என ஜிதந்தே முதல் ஜிதந்திரையில் 9வது 10வது ஸ்லோகத்தில் அனுபவித்தோம். காலேஷ்வபி சர்வேஷு திட்சு சர்வாசு ச அச்சுத ஷரீரே ச கதௌ சாப்பி வர்த்ததே மே மகத்பயம் தொற்பாத கமலாதன்யன் நமே ஜன்மாந்தரேஷ்வபி நிமித்தம் குஷலஸ்யாஸ்தி ஏன கச்சாமி சத்கதி. ஸ்ரீ சௌனக மகரிஷி ஜிதந்தேல அறிவித்தபடி மகத்தான மிகப்பெரிதான பயங்கள் உள்ளபடியாலும் சம்சார பயம், எம்பெருமான் திருவடிகளை ஆசிரயிப்பது எல்லா பயத்தையும் போக்கும். அவன் பேஷஜம் பிஷக், அவன்தான் மருந்து, அவன்தான் மருத்துவன். சரணாரவிந்தே அப்படிங்கிறாரு ஆள வந்தார். அது மாதிரி இங்கே அனன்ய கதிகி, அந்த அனன்ய கதி அவனை தவிர வேறு இல்லைன்னு இருக்கணும். அந்த அனன்ய கதி ரொம்ப முக்கியம். அதை அனுசந்தித்தால் ஆக்கிஞ்சன்யம், ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறது. நம்ம அனன்ய கதி வேறு ஒருவனும் இல்லாமல் இருப்பது அவன். இப்படி நாம் இருந்தால், அதை அனுசந்தித்தால் அதுதான் கார்பண்யம். கிருப்பணன் அப்படின்னா ஏழை என்ற பொருள். மிகவும் உயர்ந்ததான மோட்சத்தை பெறுவதற்கு பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அந்த பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க தேவையான சக்தி, சகிப்புத்தன்மை, கால விளம்பம், அதாவது 3-4 ஜென்மமாகும். அதுக்கு வெயிட் பண்ண ரெடினா ஓகே. உலகத்தில் நம்மால் அடைய முடியாத ஒன்றை பிறரின் உதவியுடன் அடைவது போல பக்தியோக ஸ்தானத்தில் பெருமாளை வைத்து கொண்டு நாம் மோட்சத்தை பெறணும். மோட்சத்தை பெறுவதற்கு தேவதைகள், இதர தேவதைகளை கொண்டு அடைவது என்பது கற்பனைக்கு கூட அப்பாற்பட்டது. இதை இங்கே அனுபவிக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகமும் 11வது ஸ்லோகமும் சேர்த்து அர்த்தத்தை மதுராந்தகம் சுவாமி வியாக்கியானித்திருக்கிறார். பாகி பாகி ஜெகநாத கிருபையா பக்தவத்சலா அநாதோகம் அதன்யோகம் அகிருத்தார்த்த கதஞ்சன. அழகான ஸ்லோகம். நிருஷம்ச பாபகிருத் க்ரூர வஞ்சகோ நிஷ்டுர சதா பவார்ணவ நிமக்னம் மாம் அனன்யம் கருணோததே. பாகி பாகி ஜெகநாதா, பாகி பாகி கிருபையா பக்தவத்சலா அநாதோகம் அநாதா அகம் அதன்யோகம் அகிருத்தார்த்த கதஞ்சன நிருஷம்சா பாபகிருத் க்ரூர வஞ்சகோ நிஷ்டுர சதா பவார்ணவ நிமக்னம் மாம் அனன்யம் கருணோததே. லோகநாதனாய், அடியார் பக்கத்தில் பக்தர்கள் பக்கத்தில் அன்பு கொண்டவனாய், கருணா சாகரனாய், பரம தயாளுவாய்,
கருணை கடலாய் இருப்பவனே, அடியேன் வேறு நாதன் இல்லாதவன், வேறு எனக்கு நாதன் இல்லை உம்மை தவிர. அடியேன் பாக்கியமற்றவன், எந்த விதத்திலும் இஷ்ட பூர்த்தி பெறாதவன், எது இஷ்டமோ அதை பூர்த்தியாக பெறாதவன் எந்த விதத்திலும். சதா எப்பவும் திருஷம்சக கொடியவன், எப்பவும் கொடியவன். பாப கிருத்தக எப்பவும் பாவமே செய்பவன். குரூரக பரஹிம்சை செய்பவன், குரூரன் மீதி பேரை ஹிம்சை பண்ணுபவன், மனத்தாலும் செயலாலும் உடலாலும். வஞ்சக வஞ்சிப்பவன், ஏமாற்றுபவன். நிஷ்டுரக கடின வாக்கை உடையவன். பவார்ணவ நிமக்னம் சம்சார கடலில் மூழ்கியவன். பவார்ணவ நிமக்னம், அடியேன் சம்சார கடலில் மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அனன்யம் புகழொன்றில்லா அடியேன், வேறு புகழில்லாத அடியேன், அனன்யம். அதனால் அனன்ய கதிகி மாம் அடியேனை கிருப்பையா கருணையினால் பாகி பாகி சீக்கிரம் சீக்கிரம் காப்பாற்றணும். அப்படியே பாம்பு வந்ததுன்னா பாம்பு பாம்பு அப்படின்னுவோம்ல, சீக்கிரம் 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 காப்பாற்றுங்கோ என்ன, ஏன்னா நான் தத்தளிச்சுன்னு இருக்கேன், மூழ்கின்னு இருக்கேன், காப்பாற்றுங்கோ என்கிறார் சுவாமி. இந்த இடத்துல அந்த உலகங்களுக்கு அரசராய், பக்தவத்சலனாய், பரமதயாளுவாய், கருணாசாகரனாய், கருணை கடலுமாய் இருப்பவர் தேவரி. அடியேனே அடியேனோ நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். கொடியவன், பாபம் செய்பவன், பரஹிம்சை செய்பவன், எல்லாரும் ஹிம்சை பண்ணுபவன், ஏமாற்றுபவன், கடின வாக்குடையவன், மிருதுவான பேச்சே கிடையாது. மனத்தில் ஒரு தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல்லில்லை. சினத்தினால் சற்றம் நோக்கி தீவெளி வெளிவன் வாழா. புனத்துழாய் மாலையானே பொன்னிஷ்ணூர் திருவரங்கா, எனக்கினி கதியன் சொல்லாய் என்னையாருடைய கோவேன் தொண்டடிப்படி ஆழ்வா சொல்கிற மாதிரி. மனத்தில் ஒரு தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல்லில்லை. இப்படி சம்சார கடலில் அழிந்து வீழ்ந்து அயர்ந்து இருக்கும் அடியேனை அஞ்சல் அஞ்சல் அஞ்சென்றென்று அழிக்க வேண்டும் அச்சுதா என்கிறார். அப்படியே நிருசம்சகா பாபிஷ்டகா அப்படின்னு ஆள வந்தாரும் அங்கே ஸ்தோத்திர ரத்னத்தில் தெரிவிக்கிறார். அமரியாதகா க்ஷூத்ரகா சலமதிய அசூயா பிரசவபூ கிருதக்னோ துர்மானி ஸ்மரபரவசோ வஞ்சனபரகா நிருசம்சகா பாபிஷ்டகா கதம் அகமிதோ துக்க ஜலதேகே அபாராதுத்தீன தவ பரிச்சரேயம் சரணயோகம். நான் சாஸ்திர மரியாதைகளை மதிக்காமல் கடந்தவன், தாழ்ந்த விஷயங்கள் அல்ப விஷயங்களில் ஆசை கொண்டவன், நிலையில்லாத அப்படியே வேசிலேட்டிங் மைண்டு, சஞ்சல மனசை உடையவன், பொறாமையோட இருப்பிடம் பிறப்பிடம் அடியேன். எனக்கு நன்மை செய்பவர்களுக்கு கூட தீங்கை இழைப்பவன், கைவிட வேண்டிய கர்வத்தை உடையவன், காமத்துக்கு வசப்பட்டவன், ஏமாற்றுபவன், குரூரமான செயல்களில் ஈடுபடுபவன், பாப்பங்களில் மூழ்கி உள்ளவன். நான் எப்படி இந்த எல்லையில்லாத பாப்பக்கடல் சம்சார கடலின் கரையை கடந்து உமது திருவடிகளுக்கு தொண்டு செய்வேன் என்கிறார் அந்த ஸ்லோகத்தில். அதை இங்கே அனுசந்திக்கணும். இப்படி ஜெகநாதா பாகி பாகி ஜெகநாதா கிருபையா பக்தவத்சலா அநாதோகம் அதன்யோகம் அகிருதார்த்த கதஞ்சன நிருசம்ச பாபகிருத் குரூரோ வஞ்சகோ நிஷ்டுர சதா பவார்ணவ நிமக்னம் மாம் அனன்யம் கருணோததே. இதெல்லாம் ஆராதனம் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள். ஜெகநாதா லோகநாதனாய், பக்தவத்சலா அடியார் பக்கத்தில் அன்பு கொண்டவனாய், கருணோததே கருணை கடலாய் இருப்பவனே, கருணை கடலாய் இருப்பவனே. அகம் அடியேன் அநாத வேறு நாதன் இல்லாதவன், அகம் அடியேன் அதன்யகா பாக்கியமற்றவன், கதஞ்சன எந்த விதத்திலும், அகிருத்தார்த்தகா இஷ்ட பூர்த்தி பெறாதவன், சதா எப்பொழுதும் நிருசம்சகா கொடியவன், பாபகிருத்தகா பாபம் செய்பவன், குரூரகா பரஹிம்சை செய்பவன், வஞ்சகா வஞ்சிப்பவன், நிஷ்டூரகா நிஷ்டுரகா கடின வாக்குடையவன், பவார்ணவ நிமக்னம் சம்சார கடலில் மூழ்கியவன், அனன்யம் புகழொன்றில்லாத மாம் அடியேனை கிருப்பையா கருணையினால் பாகி பாகி சீக்கிரம் சீக்கிரம் காக்க வேண்டும் என்கிறார். இப்படி ரொம்ப அழகாக இங்கே லோகநாதனாய் அடியார் பக்கத்தில் அன்பு கொண்ட கருணை கடலை அடியேன் வேறு நாதன் இல்லாதவன், அநாதன், அடியேன் பாக்கியமற்றவன், துர்பாக்கியன், இஷ்டபூர்த்தி பெறாதவன், எப்பவும் கொடியவன், பாபம் செய்பவன், ஹிம்சை பண்ணுறவன், மீதி பேரை எல்லாரையும் வஞ்சிப்பவன், கடின வாக்குடையவன், சம்சார கடலில் மூழ்கியவன், புகழொன்றில்லா அடியேன்
அதனை அடியனை கருணையினால் சீக்கிரம் காக்க வேண்டும் என்கிறார் சுவாமி. அடியே தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.